யூனிட் 3 பிஜிடிஆர்பி யூனிட் 3ல் தமிழ்நாட்டின் சுதந்திர போராளிகள் வஉ சிதம்பரம். இவர் 1872 1936 ஒட்டப்பிடாரம் கப்பல் நிறுவனம் தொடங்கி பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிராக போராடியவர். அதனால் இவரை கப்பலோட்டிய தமிழன் என்று அழைப்போம். அடுத்து அழகுமுத்துக்கோன் 1710 1859 ஜூலை 11 இவர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் என்பதால் அழகுமுத்துக்கோனை அதை நினைவு தினமாக கொண்டாடப்படுகிறது. தூத்துக்குடி. இவரும் ஒரு பாளையக்காரராக வரலாற்று பதிவு இருக்கிறது. அழகுமுத்துக்கோன். மூன்றாவதாக சுப்பிரமணிய பாரதி, கவிஞர், பத்திரிகையாளர், தேசபக்தி கவிஞர், மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர். அதற்கடுத்து சிறப்பு என்னென்னா, மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் அரசியல் கைதியாக நம்ம பார்க்குறோம் சார். அதுக்கடுத்து நான்காவதாக வீரபாண்டிய கட்டபொம்மன், 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இங்கிலாந்தருக்கு எதிராக கலப்பையை எடுத்து போராடிய வீரர். பாஞ்சாலம் குறிச்சி பாளையக்காரர்னு நம்ம சொல்லுவோம். திறந்தவெளி கிளர்ச்சியை துவக்கந்து இவர் தான். 1899 கயத்தாறு என்ற பகுதியில் தூக்கிலிடப்பட்டார். அடுத்து சிவகங்கை. அதை சிவகங்கை புரட்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். யாருன்னா மருது சகோதரர்கள் சார். சிவகங்கையில் மருது சகோதரர்கள் வீர மரணம் அடைந்தார்கள். அக்டோபர் 1801 தூக்கிலிடப்பட்டார். அடுத்து திருப்பூர் குமரன் இளைய வயதிலேயே சுதந்திர தாகத்தை மேற்கொண்டு சுதந்திர போராட்டத்தில் தேசிய கொடியுடன் உயிரிழந்த பெரிய போராளி யாருன்னா, தியாக சின்னம் யாருன்னா திருப்பூர் குமரன். அதற்கடுத்ததாக அதனால்தான் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா, இளைஞர்களின் தியாகத்தின் சின்னம் என்று திருப்பூர் குமரனை சொல்லுவாங்க. அடுத்து சத்தியமூர்த்தி, காங்கிரஸ் தலைவர், சிறந்த பேச்சாளர், சமூக சீர்திருத்தவாதி, காமராசருக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டார். அதற்கடுத்து காமராசர் கல்வி வளர்ச்சி என்றாலே சமூக நலத்திற்காக பாடுபட்ட பெரும் தலைவர் காமராசர். மதிய உணவு திட்டம் காமராசர். முதுராமலிங்க தேவர் பிரிட்டிஷ் ஆட்சி மற்றும் சாதி வேறுபாட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் முதுராமலிங்க தேவர். அடுத்து வாஞ்சிநாதன் சார், பிரிட்டிஷ் அதிகாரி ஆஷை கொன்ற போராளி அப்படின்னு எடுப்போம். நாட்டிற்காக தன் உயிரையே தியாகம் செய்தவர் அப்படின்னா வாஞ்சிநாதன் அப்படின்னு ஒரு கூடுதல் சிறப்பாக நம்ம பார்ப்போம்.